அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? வகுப்பு 4 அப்படி தானே? வகுப்பு 4 பாடப்பகுதி எது? தமிழ். போன பாடப்பகுதியில் நீங்கள் என்ன படிச்சீங்க? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி தானே? இந்த பாடப்பகுதியில் பாடம் 10 தமிழ் வாழ்க வளர்க. பாடத்தின் தலைப்பு என்ன? தமிழ் வாழ்க வளர்க. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு என்ன? தமிழ் வாழ்க வளர்க. எல்லாருக்குமே என்ன தெரியும்? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி தானே? நம்ம இப்போ இந்த பாடப்பகுதியில் எந்த வேறு எந்த நாட்டில எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, அந்த நாட்டில் உள்ள சிறப்பு, எந்த நாட்டில் அது என்னென்ன எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். சரியா? பக்கம் 46 பாடம் 10 பக்கம் 46 ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஃபஸ்ட் இதில் படிக்க போகிறது செந்தமிழ் பைந்தமிழ் அன்னை தமிழ் என்றெல்லாம் அழைக்கப்படும் நமது தாய்மொழி தமிழ். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களிலும் வளர்க்கப்பட்டு வருகிறது. செந்தமிழ் பைந்தமிழ் அன்னை தமிழ் எல்லாம் என்று அழைக்கப்படுவது என்ன மொழி? நம்மளோட தாய்மொழி. எப்படி சொல்கிறாங்க? செந்தமிழ் பைந்தமிழ் அன்னை தமிழ் என்றெல்லாம் அழைக்கப்படுவது எந்த மொழி? நம்மளோட தாய்மொழி. தாய்மொழி எது? தமிழ். நம்மளோட தாய்மொழி என்ன? தமிழ். தமிழ் எங்கே தான் பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் எங்கெல்லாம் பேசுகிறாங்க? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களிலும் இந்த மொழி பேசுகிறாங்க. சரியா? நம்ம அது ரெண்டாவது இதில் சிங்கப்பூரில் தமிழ். சிங்கப்பூரில் எப்படி பயன்படுத்துகிறாங்க? சிங்கப்பூர் தென் கிழக்காசியாவில் உள்ள ஒரு தீவு. சிங்கப்பூர் எங்கே இருக்குது? நம்ம தென் கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அங்கு சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள் என பல்வேறுபட்டவர்கள் இருப்பர். அவர்களின் கல்வி பயிற்று மொழி அலுவலக மொழி ஆங்கிலம். எது? சிங்கப்பூரில் தென் கிழக்காசியாவில் உள்ள ஒரு தீவு தான் என்னது? இந்த சிங்கப்பூர். அங்கே சீனர்கள் இருக்காங்க, மலாய்க்காரர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் நம்மளோட இந்திய மக்களும் இருக்கிறாங்க. இதில் அவங்களோட பயிற்று மொழி, நமக்கு இங்கே பயிற்று மொழி நம்ம எல்லாத்தையும் என்ன பேசுகிறோம்? தமிழில் இருக்கும், ஆங்கிலம் அப்படி இருக்குது, ஹிந்தி அப்படி தானே. அங்கே இது பயிற்று மொழி என்னன்னா ஆங்கிலம். சிங்கப்பூரின் பழைய பெயர், சிங்கப்பூருக்கு பழைய பெயர் என்னன்னா சிங்கப்புரம். பழைய பெயர் என்ன? சிங்கப்புரம். சிங்கப்பூருக்கு பழைய பெயர் என்னன்னா சிங்கப்புரம். சிங்கப்பூருக்கு பழைய பெயர் சிங்கப்புரம். அப்பெயர் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பெயர் தமிழில் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு தமிழில். அதில் என்ன? இந்த சிங்கப்பூரை பற்றி இடம் பெற்றிருக்கான். ஓகே. சிங்கப்பூர் எங்கே இருக்குது? தென் கிழக்கு ஆசியாவில் ஒரு தீவு. இதில் யாரெல்லாம் வாழ்கிறாங்க? மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள். அவங்களோட பயிற்று மொழி ஆங்கிலம். சிங்கப்பூருக்கு பழைய பேர் என்ன? சிங்கப்புரம். தமிழ் கல்வெட்டு. தமிழ் கல்வெட்டு. சிங்கப்பூரின் முதல் இந்து கோவிலான மாரியம்மன் கோவில் தமிழ் கல்வெட்டு ஒன்று உள்ளது. சிங்கப்பூரில் முதல் இந்து கோவிலான மாரியம்மன் கோவிலில் தமிழ் கல்வெட்டு ஒன்று உள்ளது. இதுவே முதல் தமிழ் கல்வெட்டு ஆகும். சிங்கப்பூரில் மாரியம்மன் சொல்லிட்டு கோவிலில் தமிழ் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதில் முதல் தமிழ் கல்வெட்டு எது? இந்த மாரியம்மன் கோவிலில் உள்ள தமிழ் கல்வெட்டு. மலேசியா, சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாற்றை நோக்கும்போது சிங்கப்பூரில்தான் முதல் தமிழ் இலக்கியம் உருவாயிற்று. மலேசியாவில், சிங்கப்பூரில் தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்க்கும்போது எங்கே தான் முதல் தோன்றுச்சு? தான் சிங்கப்பூரில் தான் முதல் தமிழ் இலக்கியம் தோன்றினது. 1887 ஆண்டு யாழ்ப்பாணம், இலங்கை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாழ்ப்பாணத்தில்
சதாசிவ பண்டிதரால் இயற்றப்பட்டு சிங்கப்பூரில் அச்சிடப்பட்டு சிங்கை நகர் அந்தாதி சித்திர கவிகள் என்னும் 2 நூல்களும் தமிழுக்கு பெருமை சேர்ப்பன. எங்க யாழ்ப்பாணத்தில் யாரால் இயற்றப்பட்டதான்? சதாசிவ பண்டிதரால். யாரால் இயற்றப்பட்டது? சதாசிவ பண்டிதரால் சிங்கப்பூர்லேயே அச்சிடப்பட்டு சிங்கை நகர் அந்தாதி சித்திர கவிகள் என்று 2 நூல்கள் எங்கள் யாழ்ப்பாணத்தில் சிறந்த பெருமை சேர்ப்பவை. நெக்ஸ்ட் ஒன், அரசியல் அமைப்பில் தமிழ். அரசியல், சிங்கப்பூரில் அரசியல் அமைப்பில் தமிழ் எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? எல்லாரும் கவனமாக கேட்குறீங்களா? புரிஞ்சிச்சா? அரசியல் அமைப்பில் தமிழ். சிங்கப்பூரில் அரசியலமைப்பு சட்டத்தால் தமிழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளோட இதில் என்ன பேசுகிறாங்க? தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துலாம் ஹிந்தி பேசுகிறாங்க. தமிழ் பேச முடியுமா? முடியும். ஆனால் அங்கே அரசியலமைப்பு சட்டத்தால் தமிழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் நாடாளுமன்றத்துலையும் எதில் பேசலாமா? தமிழ் பேசும் வாய்ப்பு உள்ளது. சிங்கப்பூரில் நாடாளுமன்றத்துலேயும் என்ன வாய்ப்பு இருக்குது? தமிழ் பேசக்கூடியதான வாய்ப்பு உள்ளது. தமிழ் வழி கல்வி பயில தமிழ் பள்ளிகள் 1934 தொடங்கப்பட்டு தமிழ் கற்று கொடுக்கப்படுகிறது. இது 1934 தமிழ் வழி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, விவாத போட்டி, கட்டுரை போட்டி என ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அங்கே என்ன நடத்துகிறாங்க? தமிழில் பேச்சு போட்டி நடத்துகிறாங்க, விவாத போட்டி நடத்துகிறாங்க, கட்டுரை போட்டியெல்லாம் வருஷந்தோறும் அங்கே நடத்துகிறாங்க. தமிழை வளர்க்கும் பொருட்டு தமிழ் பள்ளிகளுக்கு என மானியம் வழங்கி தமிழை அழியாமல் காத்து வருகின்றன. நம்ம நாட்டில் என்ன, நீங்களே தமிழ் படிப்பீங்களா? படிக்கலை, அப்படி தானே? ஆனால் சிங்கப்பூரில் என்ன செய்கிறாங்களாம், அந்த பள்ளிக்கெல்லாம் மானியம், உதவித்தொகை, பணம் எல்லாம் கொடுத்து இந்த தமிழ் மொழி அழியாமல் பாதுகாத்து வருகின்றன. சரியா? மலேசியாவில் தமிழ். அடுத்த லைனில் மலேசியாவில் தமிழ் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மலேசியாவில் தமிழ் மொழி என்றும் வாழும் என மலேசிய கல்வி அமைச்சகத்தின் துணை அமைச்சர் கூறுவது தமிழின் சிறப்பு. நம்ம நாட்டில் கூறுறாங்களா? இல்லை, அப்படி தானே? நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க? தமிழை என்ன பண்ணுறாங்க? ஒரு வேண்டாத மொழியாக எல்லாருமே படிச்சுட்டு வராங்க, அப்படி தானே? ஆனால் மலேசியாவில் தமிழ் மொழி என்றும் வாழும் என மலேசிய அமைச்சகத்தில் உள்ள துணை அமைச்சர் கூறுவது தமிழின் சிறப்பு. அது மட்டும் இல்லை, மலேசிய கல்வித்துறையில் மலாய் தமிழ் மற்றும் சீன மொழி இருப்பினும் கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனை ஸ்கூல் இருக்கான்? 524 பள்ளிகள் உள்ளன. எத்தனை பள்ளிகள் செயல்படுகின்றன மலேசியாவில்? 524 பள்ளிகள் செயல்படுகின்றன. அதில் 10,000 ஆசிரியர்கள். எத்தனை ஸ்கூல் இருக்குது? 524, அப்படி தானே? 524 தமிழ் பள்ளிகளில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? 10,000 ஆசிரியர்களும் 90,000 மாணவர்களும் பயின்று வருகின்றன. எவ்வளவு மாணவர்கள்? 10,000. 524 தமிழ் பள்ளிகள் இருக்குது. அதில் 10,000 ஆசிரியர்களும் 90,000 மாணவர்களும் படித்து வருகிறார்கள், பயின்று வருகின்றனர். ஓகே. தமிழ் முரசு என்னும் நாளிதழில் தமிழை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றி வருகிறது. தமிழ் முரசின் உதவியால் பல்கலைக்கழக பயிற்று மொழியாக தமிழ் உள்ளது. தமிழ் முரசு வழியாக எது பயிற்று மொழியாக உள்ளது? பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி தான் பயிற்று மொழியாக உள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழை பேரவையை அமைத்து சமூக சேவை செய்து வருகின்றன. அங்கே மலேசியாவில் எத்தனை தமிழ் பள்ளிகள் இருக்குது? 524 தமிழ் பள்ளிகள் செயல்படுகின்றன. அதில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? 10,000 தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 90,000 மாணவர்கள் பயின்று வருகின்றன. அங்கே
என்ன மொழி இது? எந்த முரசு நாளிதழ் வருது? முரசு நாளிதழ் தமிழை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்திலையும் எந்த மொழி? தமிழ் பயிற்று மொழியாக உள்ளது. இதெல்லாம் பார்த்தோம். சிங்கப்பூரில் தமிழ் எப்படி பயன்படுத்துகிறாங்க, மலேசியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு படித்தோம். அப்படி தானே? இனி எந்த படிக்க போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 3 நாடுகள் சொன்னோம்ல, சொல்லுங்கள். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை. அப்படி தானே? இனி இலங்கையில் எப்படி இருக்குன்னு நம்ம படிக்க போகிறோம். யாழ்ப்பாண பகுதியில் பேசப்படும் தமிழே யாழ்ப்பாணத்துக்கு பேச்சு தமிழ் என அழைக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பகுதியில் பேசப்படும் தமிழ் தான் யாழ்ப்பாணத்துக்கு பேச்சு தமிழ் மொழின்னு அழைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பேசப்படும் தமிழ் தனித்தன்மை வாய்ந்தது. யாழ்ப்பாணத்தில் பேசக்கூடிய தமிழ் எப்படி இருக்குது? தனித்தன்மை வாய்ந்தது. பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறாங்க? வாருங்கள், சொல்லுங்கள் என்பதை வாருங்கோ, சொல்லுங்கோ என பன்மையாக மரியாதையாக கூறுகின்றன. யாழ்ப்பாணத்தில் வாருங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க, வாருங்கள் சொல்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படி சொல்கிறாங்களா? வாருங்கோ. சொல்லுங்கள்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க? சொல்லுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படி சொல்கிறாங்க? சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கூறுகின்றன. இயற்கையில் பேச்சு வழக்கு போலவே எழுத்து வழக்கையும் வளர்த்தன. அவங்க என்னது? எப்படி பேசுகிறாங்களோ அதை போல தான் எழுதுறது. புக்கிலையும் எப்படி எழுதியிருப்பாங்க? வாருங்கோன்னு சொன்னால் வாருங்கோ, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத தான் எழுத்துலேயும் எழுதியிருக்காங்க. இலக்கணம், இலக்கியம் வளர துணை புரிகின்றன. காளிதாசன் காப்பியத்தின் மொழிபெயர்ப்பாக தமிழில் இங்கு ரகுவம்சம் இலங்கை அரசகேசரி என்பவரால் எழுதப்பட்டது. காளிதாசன் காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாக தமிழில் வந்த ரகுவம்சம் இலங்கை அரசகேசரி என்பவரால் எழுதப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தல புராணங்கள் எழுந்த காலத்தில் இலங்கையிலும் தல புராணங்கள் எழுந்தன. என்ன புராணங்கள்? தமிழ்நாட்டில் தல புராணங்கள் எழுந்த காலத்தில் தான் எங்கே உருவாயிட்டு? இலங்கையிலையும் தல புராணங்கள் எழுந்தன. தமிழ்நாட்டின் பெருமொழியாக தமிழ் மற்ற நாட்டினராலும் வளர்க்கப்படுவது பெருமைப்பட வேண்டிய செய்தி ஆகும். தமிழென்றும் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என தமிழை பேசுவதிலும் எழுதுவதிலும் சிறந்து விளங்க வேண்டும். என்னது? தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என தமிழை நீங்கள் பேசுவதிலும் எழுதுவதிலும் எப்படி இருக்கணும்? சிறந்தவர்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆங்கிலத்தை எழுத சொன்னால், இங்கிலீஷ் எழுத சொன்னால் ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க. அப்படி தானே? தமிழில் வாசிக்க சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க? வாசிக்க தெரியல. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என நீங்கள் என்ன பண்ணணுமா? தமிழ் எங்கே போனாலும் தமிழ்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணுமா? தமிழென்று சொல்லி தமிழை பேசுவதிலும் எழுதுவதிலையும் சிறந்து விளங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறமா இலங்கையில் பேசும் சில தமிழ் சொற்கள். வளவு, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? வளவுக்கு வீட்டு நிலம். வளவுக்கு என்ன சொல்கிறாங்க? வீட்டு நிலம். வெள்ளாண்மை, வெள்ளாமைனா வேளாண்மை. நம்ம இடத்துல வேளாண்மைன்னு சொல்லுவாங்க, அவங்க இடத்துல வெள்ளாமை. பறை, பறைனா என்ன சொல்கிறது? நம்ம சொல்லுவோம்ல பேசுன்னு, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? பறை. காணி, நிலம். காணினா என்ன? நிலம். ஓகே. அதுக்கப்புறமா பிரித்து எழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். தமிழென்று தமிழன் கூட்டல் என்று. தமிழென்று தமிழன் கூட்டல் என்று. என்றெல்லாம் என்று கூட்டல் எல்லாம். என்றெல்லாம் என்று கூட்டல் எல்லாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தென்கிழக்காசியாவில் அமைந்துள்ள தீவு. தென்கிழக்காசியாவில் அமைந்துள்ள தீவு எது? சொல்லுங்க பார்ப்போம். படித்தோம், சொல்லுங்க. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை. எது? சிங்கப்பூர். அப்படி தானே? சிங்கப்பூர் தானே? கண்டிப்பாக. ஓகே, குட்.
சிங்கப்பூரின் பழைய பெயர் ராசிபுரம், பிரம்மபுரம், சிங்கபுரம். பழைய பெயர் என்ன? ராசிபுரமா, பிரம்மபுரமா, சிங்கபுரமா? சிங்கபுரம், அப்படிதானே? கண்டிப்பாக. தமிழ் முரசினால் பல்கலைக்கழகங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி எது? மலாய் மொழி, தமிழ், மலாய், ஆங்கிலம். எந்த மொழி பேசுனாங்க? தமிழ். ஓகே, புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இனி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா கொஸ்டின். ஓகே, சிங்கப்பூரில் முதல் தமிழ் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் எது? சிங்கப்பூரில் முதல் இந்து கோவிலான மாரியம்மன் கோவிலில் தமிழ் கல்வெட்டு அமைந்து உள்ளது. சிங்கப்பூரில் முதல் இந்து கோவிலான மாரியம்மன் கோவிலில் தமிழ் கல்வெட்டு முதல் தமிழ் கல்வெட்டு ஆகும். தமிழ் முதல் கல்வெட்டு ஆகும். சிங்கப்பூரின் இந்து கோவிலான மாரியம்மன் கோவிலில் தான் என்ன இருக்குது? முதல் தமிழ் கல்வெட்டு இருக்குது. அப்படி தானே? நம்பர் 2, சிங்கப்பூர் அரசு தமிழ் வளர்க்க செய்வதை எழுதுக. எனது சிங்கப்பூரில் நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசும் வாய்ப்பு உள்ளது. என்ன இருக்குது? நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசும் வாய்ப்புள்ளது. தமிழ் கல்வி பயில தமிழ் பள்ளிகள் தொடங்க தமிழ் பள்ளிகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருகின்றன சிங்கப்பூரில். நம்பர் 2, சிங்கப்பூர் அரசு தமிழ் வளர்க்க செய்வதை எழுதுக. சிங்கப்பூரில் நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசும் வாய்ப்புள்ளது. தமிழ் வழி கல்வி பயில தமிழ் பள்ளிகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருகின்றன. ஓகே, நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 3, மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எத்தனை? மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எத்தனை? மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் 524 பள்ளிகள் செயல்படுகின்றன. மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எத்தனை? மலேசியாவில் 524 தமிழ் பள்ளிகள் உள்ளன. 3வது கொஸ்டின், மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் எத்தனை? மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் 524. இலங்கையின் பேச்சு வழக்கு சொற்களை எழுதுக. இலங்கையின் பேச்சு வழக்கு சொற்களை எழுதுக. இலங்கை பேச்சு வழக்கில் வாருங்கோ, சொல்லுங்கோ என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் வாருங்கோ, சொல்லுங்கோ போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் என்ன சொல்கிறாங்க? பேச்சு வழக்கில் வாருங்கோ, சொல்லுங்கோ என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி தமிழ் பாடத்தை தமிழ் மொழியை என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் அநேக நாடுகளில் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழை பேசுகிறதுக்கும் எழுதுவதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாரும் இருக்கணும். ஓகே, கொஸ்டின் எல்லாம் புக்கில் எழுதி கொடுத்துருக்கோம். மேம் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதுங்க. ஓகே, புக்கில் நம்ம கொஸ்டின் இப்போது ரீட் பண்ணி கொடுத்தாச்சு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.